على رسول الكريم أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته. முஸ்லிம் சகோதரர்களே, இன்றைக்கு இஸ்லாத்தினுடைய புதிய வருஷம் ஆரம்பிச்சு 10 நாள் கடந்த நிலையில இன்னைக்கு எல்லாம் நம்மளை ஒன்று சேர்த்துருக்கிறான். பொதுவா மனிதன்கிட்ட வந்துட்டு ஒரு இது இருக்கு. இப்போ இருக்கிற கல்ச்சர் வந்துட்டு புது வருஷம்னு சொல்லி சொன்னாக்கா அதுக்குன்னு சில ஃபார்முலா வந்துட்டு உருவாக்கி வச்சிருக்கிறது. அது தமிழ் புத்தாண்டா இருந்தாலும் அந்த அந்த ஃபார்முலா தான் அப்ளை ஆகுது. கேக் வெட்டுறதுல ஆரம்பிச்சு எல்லாமே. இப்போ புத்தாண்டுன்றது பொதுவாக மனித இதில் இன்னைக்கு நடைமுறையில் எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னாக்கா அது ஒரு செலிப்ரேஷனாக இருக்கிற நிலையில் இஸ்லாம் வந்துட்டு செலிப்ரேஷனாக மட்டும்தான் பார்க்குதா, இதுக்கு பின்னாடி எதுவும் மெசேஜ் இருக்குதான்ற விஷயம்தான் இன்னைக்கு நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு கொள்கை சார்ந்த சமூகம்னு சொல்லி சொன்னாக்கா எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்குது. நம்ம அப்படிதான் நம்பிட்டு இருக்கிறோம் இல்லை. அது நமக்கு விஷயம் தெரியுதோ தெரியலையோ நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு மாதிரி என்ன சொல்றது, சுப்பீரியாரிட்டியில் வந்து நினைக்கிறது, எல்லாத்துக்கும் ரீசன் இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறது. அப்போ உண்மையிலேயே அந்த மாதிரி ஏதாவது ரீசன் இருக்கா, ஏதாவது மெசேஜ் இருக்கா இந்த புது வருஷத்துல, அல்லது இது ஜஸ்ட் ஒரு கால்குலேஷன் தான், நியூமரி கால்குலேஷன், கேலண்டர் கால்குலேஷன் தானான்றது தான் இன்னைக்கு நாம வந்துட்டு எடுத்திருக்கிற டாபிக். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த வரலாற்று சம்பவம் எதுக்குள்ளேயும் நான் போகிறதில்ல. இதுக்கு ரிலேட்டடா இருக்கிற ஃபிக்கு விஷயம், செய்யலாமா, கொண்டாடலாமா, கொண்டாடக்கூடாதா, அது எப்படி இது எப்படின்ற இந்த ஃபிக்கு பிரச்சனைக்குள்ளவும் நான் போக விரும்பல. மாறாக இந்த சம்பவம் நடந்த காலத்தில் இருந்த சூழ்நிலைகளிலும் அதற்கு பின்னாடி ஹிஜ்ரத்து வரலாற்றில் நடந்ததற்கு பிறகு ஏற்பட்ட மாற்றங்கள்ல இருந்தும் உள்ள படிப்பினைகள் தான் இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ற விஷயம். கோர் அதுதான், எந்த சூழ்நிலையில ஹிஜ்ரத் நடந்துச்சு, இது நடந்ததுக்கு பிறகு வந்த மாற்றங்கள்ல இருந்து எந்த படிப்பினைகளை, எந்த விதமான பாதிப்புகளை இந்த முஸ்லிம் சமூகம் அடைஞ்சுது, இதுல இன்னைக்கு நமக்கு என்ன படிப்பினைன்றது தான் இன்னைக்கு நான் வந்துட்டு சுருக்கமா பார்க்க போறேன். இப்போ ஹிஜ்ரத்ண்டா என்ன, எப்படி நடந்துச்சு அப்படின்றது எல்லாமே நம்ம எல்லாருக்கும் சின்ன வயசுல இருந்து தெரிஞ்ச விஷயம். ஸோ அதை நான் வந்துட்டு விட்டுடுறேன். அப்போ ஆரம்பமா பார்க்கறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம வந்துட்டு மனசுல ரொம்ப ஆழமா பதிய வைக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன்ல, ஒரு இணக்கமான நிலையில, ஒரு வலுவான சூழ்நிலையில ஒரு காலத்துல இந்த சமூகம் இல்லை. ரொம்ப ஆரம்பமா நீங்களும் நானும் நினைக்க வேண்டிய விஷயம், இன்னைக்கு முஸ்லீம்களுக்கு இருக்கிற பாசிட்டிவான விஷயங்கள் ஒன்று கூட ஒரு கட்டத்தில் முஸ்லீம்களுக்கு இல்லை. இன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு பேர் சொன்னாக்கா அவங்க மேலே சல்வாத் சொல்றதுக்கு 1000 பேர் இருக்கிறோம், லட்சம் பேர் இருக்கிறோம், கோடி பேர் இருக்கிறோம். அவங்களுக்கு ஒரு அவமானமோ அல்லது அவங்கள தரைக்குறைவா யாராவது ஒருத்தர் நினைக்கிறான் பேசுறான்னு சொல்லி சொன்னாக்கா அதுக்கு எதிராக உலகம் ஃபுல்லா இன்னைக்கு வந்துட்டு போராடுறதுக்கு இன்னைக்கு கோடிக்கணக்கில் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு காலம் இருந்துச்சு, இன்னைக்கு முஸ்லீம்கள்னாக்கா கிள்ளுக்கீரை தான். முகம்மதுன்ற நபரு ஒழிக்கப்பட வேண்டியவர், அவரை கொன்னா மட்டும்தான் நாங்கள் நிம்மதியா இருக்க முடியும்னு ஒட்டுமொத்த ஒரு ஊரே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த, நினைச்சிட்டு இருந்த, அதுக்காக காத்துட்டு இருந்த ஒரு காலம் இருந்துச்சு. இதுதான் ஹிஜ்ரத்தினுடைய தொடக்கம். இந்த சூழல் உங்களுக்கு நீங்களும் நானும் மனசுல வைக்க வேண்டியது. ஓகே, இன்னைக்கு நாம இருக்கிற இந்த ஸ்டேட்டஸ்ல ஒரு கட்டத்துல முஸ்லீம் சமூகம் இல்லை. இன்னைக்கு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் ஏத்துக்கிற அளவுக்கு ஒரு கட்டத்துல வெறுப்புக்குரியவரா இருந்தார். இன்னைக்கு எப்படி விருப்பத்திற்குரியவரா இருக்கிறாரோ இதே நபர் ஒரு காலகட்டத்துல வெறுப்புக்குரியவரா இருந்தார். இவரை கொல்றது தான் நிம்மதி, இன்னைக்குதான் நான் நிம்மதியா தூங்குவோன்னு சவால் விட்ட ஒரு காலம் இருந்துச்சு. ஓகே, அந்த காலகட்டத்திலிருந்து தான் இந்த சமூகம் இன்னைக்கு உருவாகி வந்திருக்குது. இது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னு சொல்லி சொன்னாக்கா, இந்த மாதத்துல பல்வேறு படிப்பினைகள் வந்துட்டு இருக்கு. இந்த இந்த பேக்ரவுண்ட் நான் உங்களுக்கு சொன்னேன்ல, பலகீனமாக முஸ்லீம்னு சொல்லி சொன்னா கழுக்கிற எவனும் கேள்வி கேட்க மாட்டான், அடிச்சாக்கா பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போம். அது முஸ்லீமாக இருந்தாலுமே ஒரு முஸ்லீம் தாக்கப்படுறத நான் பார்க்குறேன்னு சொல்லி சொன்னாக்கா அன்னைக்கு இருந்த சூழ்நிலை என்னன்னா பார்த்துட்டு நான் கண்டுக்காம போகணும். அதுதான் நடந்துச்சு இல்லையா. சும்மையார் ரலியல்லாஹு, அம்மார், யாசிர் இவங்களெல்லாம் வந்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்ணுக்கு முன்னாடி கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ்வால எதுவும் கேட்க முடியல. இதுதான் அன்னைக்கு இருந்த நிலைமை. இந்த நிலைமையிலிருந்து இந்த ஹிஜ்ரத் நடந்ததுக்கு பிறகு இந்த மாற்றம் என்னன்னு சொன்னாக்கா, இன்னைக்கு இந்த வலு
ஹிஜ்ரத்ன்ற நமக்கு கிடைக்கிற பெரிய பாடம் என்னன்னு சொன்னாக்கா இந்த வெற்றி, இந்த மாறுதல். இதுதான் ஹிஜ்ரத் நமக்கு கொடுக்குற மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது பூஸ்டப் பாயிண்ட். இது ஒரு கட்டத்துல கேள்வி கேட்க ஆள் இல்லாத ஒரு சமூகம் இன்றைக்கு எப்படிப்பட்ட சமூகமா இருக்குது, நடைமுறையில இருக்குதா இல்லையான்றதை விட்டுடுங்க, மக்கள் தொகை அடிப்படையில் அது குறைந்தபட்சம் ஒரு வலுவான சமூகமாக இந்த சமூகம் இன்னைக்கு மாறி இருக்குதுன்னு சொல்லி சொன்னாக்கா இது எங்க இருந்து வருதுன்னா இந்த ஹிஜ்ரத்ல இருந்து கிடைச்ச ஒரு பாதிப்பு. இந்த ஹிஜ்ரத் அன்னைக்கு நடக்கலைன்னு சொல்லி சொன்னாக்கா இது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இது இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிரான ஒரு வார்த்தை. இது அப்படி நடந்தா இப்படி நடந்திருக்குன்றதெல்லாம் இஸ்லாம் விரும்பல. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மேனேஜ்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்துட்டு ரிவ்யூ பண்ணி பாக்குறப்போ, ஒரு சமூகத்தை ரிவ்யூ பண்ணி பாக்குறப்போ அன்னைக்கு என்னது உயிர் வந்துட்டு கேரண்டி இல்லாத ஒரு சூழ்நிலையில இவங்க செஞ்ச இந்த தியாகம், இந்த மாற்றம் இன்னைக்கு எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தி இருக்குதுன்றதுக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற விளைவு என்னன்னா நீங்களும் நானும் தான். ஓகே, இது ஒண்ணு. ரெண்டாவது, ஹிஜ்ரத் இன்னைக்கு நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி இது ஒரு வெறும் ஒரு பாதுகாப்பான இடம் தேடி முஸ்லிம்கள் புலம்பெயர்ந்ததுன்ற மாதிரியான ஒரு இது இருக்கு நம்மள்ட்ட ஒரு சிந்தனை. இங்க ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க, அடிச்சு வச்சாங்க, கொன்னாங்க, அதனால சேஃப்டியா ஒரு இடத்துக்கு போனாங்கன்றது இது வந்துட்டு ஆக ஒரு என்ன சொல்றது அண்டர் எஸ்டிமேட்டட் ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. ஓகே, முஸ்லீம்கள் வந்துட்டு பாதுகாப்பு மட்டும் இல்லை, இங்க சேஃப்டியா வாழணுன்றது மட்டும் இல்லை. அப்படி அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா இந்த ஹிஜ்ரத் அதுக்காக வேண்டி இருந்ததுன்னு சொல்லி சொன்னாக்கா அதற்கப்புறம் ஒப்பந்தங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை, போர் நடத்துறதுக்கான அவசியம் இல்லை. இல்ல, ஹிஜ்ரத் மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு கவர்மெண்ட்டை உருவாக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்ப எந்த அவசியம் இருந்திருக்காது, முஸ்லிம் சமூகம் அப்ப நிம்மதியா இருந்திருப்பாங்க, வேற எதுவும் நடந்திருக்காது. இல்ல, மாறாக இந்த ஹிஜ்ரத்துக்கு அப்புறம் தான் பெரிய பெரிய சம்பவங்கள் நடந்தது. போர்களாகட்டும், அரசாங்கம் உருவாக்குனதாகட்டும், மற்றவர்களுக்கு கடிதம் அனுப்புனதாகட்டும், ஓப்பனா இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ற இந்த மாற்றம், இது பெரிய மாற்றம். மக்களை யோசிச்சு கூட பார்க்க முடியாத நிலைமை இது. அடுத்தவங்கள்ட்ட போய் பப்ளிக்கா வெளியில நின்று இஸ்லாத்தை சொல்றதுன்றது. ஆனா இது எல்லாமே நடந்தது இதனால ஹிஜ்ரத் நடந்ததுக்கு அப்புறம் தான். ஆக ஹிஜ்ரத்ன்றது இன்னைக்கு நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி இங்க ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க, அதனால பாதுகாப்பா நிம்மதியா இருக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போனாங்க, அதுதான் ஹிஜ்ரத்னா அதை அழிச்சு விடுங்க. அது ஹிஜ்ரத் இல்ல, மாறாக ஒரு மிஷன் இருந்துச்சு. இடம் மாறுறது மட்டும் இல்லை, மிஷன். இடம் மாறினதுனால கண்டினியூஸா அவங்களுக்கு கிடைச்ச வேலைகள், அவங்க செஞ்ச வேலைகள், அதுதான் அசல் மக்சத், நோக்கம் ஹிஜ்ரத்துக்கு. இடம் மாறுறது அசல் மக்சத் வந்துட்டு இல்லை. இது ஒண்ணு மனசுல நம்ம ஆழமா பதிய வைக்கணும். மூணாவது இன்னொரு விஷயம் இருக்குது, என்னன்னு சொல்லி சொன்னாக்கா இந்த ஹிஜ்ரத் வரலாற்றுல அன்னைக்கு இருந்த மக்களுக்கு என்ன மாதிரியான சேஃப்டியை கொடுத்துச்சுன்றதெல்லாம் ஹிஸ்டரி புக்ல நம்ம பார்த்திருப்போம். என்ன என்ன எவ்வளவு கஷ்டம் இருந்துச்சு, மாற்றம் நடந்ததுக்கு பின்னமும் கஷ்டம் இருந்துச்சு. ஆனா அவர்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைச்சு, பெரிய ஆறுதல். ஒரு என்ன சொல்றது நிம்மதியான வாழ்க்கைன்றது ரொம்ப பேசிக்கா கண்ணுக்கு முன்னாடி இமீடியட்டா கிடைச்ச விஷயம். ஆனா இந்த மாற்றங்களுக்கெல்லாம் தாண்டி ஹிஜ்ரத் ஏற்படுத்தின இந்த பாதிப்பு இருக்குல்ல, இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த விளைவுகளை வந்துட்டு அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அது என்னன்னு சொல்லிட்டு நான் பின்னாடி வரப்ப வந்துட்டு சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். அப்போ இந்த மாதிரி ஹிஜ்ரத்ன்றது ஒரு டிரான்சிஷன் லைனா தான் இருந்திருக்கு வரலாற்றுல. அன்னைக்கு இருந்த மக்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய காரணங்களுக்கு, நிறைய விஷயங்கள்ல இது ஒரு என்ன சொல்றது இந்த வேறுபாடு மனித சமூகத்துல, குறிப்பா முஸ்லிம் சமூகங்களுக்கு ரெண்டு வித்தியாசமான ஒரு காலகட்டத்தை செதுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எப்போ வந்துச்சுன்னு சொன்னாக்கா இந்த ஹிஜ்ரத்தினால மட்டும்தான் வந்தது. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு சொன்னாக்கா இந்த முஸ்லிம் சமூகம் பலகீனமான ஒரு கூட்டம், சிறிய கூட்டம், அடிச்சு போட்டா ஆளி கேட்கறதுக்கு ஆள் இல்ல, 10 பேர் 20 பேருன்ற இந்த மாதிரியான நம்பர்ஸ்ல இருந்து ஒரு சமூகமாக மாறிடுச்சு. இது பெரிய பிளஸ் ஹிஜ்ரத் செஞ்சது. இந்த ஹிஜ்ரத் நடக்கலைன்னு சொல்லி சொன்னாக்கா முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஒரு சமூகத்தை வந்துட்டு ரிவ்யூ பண்றப்ப பார்த்தோம்னாக்கா இது இங்க இருந்து அங்க போனாங்க, இந்த குரூப் அங்க போச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஒரு குரூப்பாவே தான் இருந்திருக்கு, ஒரு கவும் சொல்லுவாங்கல்ல, ஒரு கம்யூனிட்டி. இங்க இருந்து அங்க போனாங்க, இருந்தாங்க, முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிருச்சு. ஆனா ஒரு சமூகமாக, உம்மத்தாக இந்த இந்த முஸ்லிம்கள் இறை நம்பிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அடிப்படையிலையும் சரி, சித்தாந்த அடிப்படையிலும் சரி, இன்ஃபுளுன்ஸ்லயும் சரி, இவங்க மாறினாங்கன்னு சொல்லி சொன்னாக்கா வீக்னஸ்ல இருந்து, பலகீனங்கள்ல இருந்து ஒரு வலுவான கொள்கை சார்ந்த ஒரு சமூகமாக இந்த முஸ்லிம் சமூகம் பரிணமிச்சது ஹிஜ்ரத்துடைய மிகப்பெரிய ஒரு மாற்றம். ஃபர்ஸ்ட்
டிரான்சிஷன். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தோன்னு சொன்னாக்கா, முன்ன சொன்ன மாதிரி தான், இஸ்லாம்ன்றது ஒரு என்ன சொல்றது, ஒரு பர்சனல் ஃபேஸ் டு ஃபேஸு, அல்லது நான் என்னுடைய மனைவிக்கு சொல்றது, நான் என் குழந்தைக்கு சொல்றதுன்னு ஒரு சின்ன வட்டத்தில் இருந்துச்சு மக்கால. ரொம்ப சின்ன வட்டத்தில் இருந்தது. என்னுடைய சொந்தக்காரங்களுக்கு கூட நான் பப்ளிக்கா சொல்ல முடியாத நிலையில இருந்த மக்கால இருந்தது மாதிரி ஓப்பனா இன்வைட் பண்ணாங்க. யாரு? பெரிய பெரிய சர்வாதிகாரிகளை, பெரிய பெரிய அரசர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதுனாங்க, லெட்டர் சீல் அடிச்சு அமிச்சாங்க எல்லாருக்கும். இதுதான் இஸ்லாம், ஏத்துக்கிட்டேன்னு சொன்னாக்கா உனக்கு இங்கேயுமே மறுமையிலையும் ஒற்றி இருக்குதுன்னு. பெரிய போல்டான ஒரு இது ஸ்டெப். கவர்மெண்ட்ஸை, பெரிய பெரிய கவர்மெண்ட்ஸை டைரக்டா இன்வைட் பண்றதுன்றது, இந்த ஒரு மாற்றம் மக்கால இருக்கிறப்ப சாதாரணமா பப்ளிக்ல போய் நின்று சொல்றதுக்கு கூட முடியாத ஒரு நிலைமை. சொன்னா என்ன நடக்கும்டாக்கா ஷஹீதாகும் இம்மீடியட்டா. ஒரு நபர் வராரு, சொல்றாங்க மக்கால வியாபாரி, இங்க வந்துட்டு முகமதுன்ற ஒரு ஆள் இருக்கிறாரு, அவங்கள சில பேர் ஃபாலோ பண்றாங்க, இவங்க மாதிரி ஏதாவது பேசினாக்கா நீ காது கொடுத்து கேட்காத, காதை அடைச்சிக்க, முகமதுன்ட்டு பேரு கேட்டா காதை அடைச்சிக்கன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து உள்ள விட்டாங்க அவரை. உள்ளுக்கு வந்தாரு, அவர் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாரு. அப்புறமா யோசிக்க ஆரம்பிக்கிறார், இந்த ஆள் பேரை சொன்னாலே காதுல கை வச்சுக்க சொல்றாங்களே, கேட்க கூடாதுன்றாங்களே, இப்படி என்னத்தான் அந்த ஆள் சொல்றாருன்னு கேட்கணுண்டு ஒரு நபர்கிட்ட போய், முகமது நீங்க இருக்கிறாராமே, அவர் யார் என்ன எனக்கு நான் பார்க்கணும் பேசணுன்றப்ப அடி விழுவுது அங்கேயே, பார்க்கணும்னு வந்துட்டு. அப்புறம் கண்டுபிடிச்சிட்டாரு, பேசுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு கூட்டிட்டு வந்து விடுறாங்க. ரசூல்கிட்ட கேட்கறாரு, ஏன் உங்களை பத்தி இப்படி சொல்றாங்க? ஏன்னா நான் இதைத்தான்ப்பா சொல்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ இஸ்லாத்தை ஏத்துக்கிறார். அப்போ சொல்றாங்க, இங்க யார்கிட்டயுமே பப்ளிக்கா போய் எதுவும் சொல்லாதீங்க, உங்க உயிருக்கு உத்தரவாதம் நான் கொடுக்க முடியாது. இவர் நேரா போறாரு, இது என்ன ஹக்க நான் ஏத்துக்கிட்டேன், இது ஏன் நான் மறைக்கணும்? அவருக்கு இருந்த உணர்வு, ஹக்கு தானே இது, இறைவன் ஒருத்தன்றது ஹக்கு, இவங்க சொல்றதுல எதுவுமே வந்துட்டு தவறான விஷயம் எனக்கு எதுவுமே கேட்கல, நான் ஏன் இதை மறைக்கணும்னு நேரா காபா மேலே ஏறாரு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, கீழே இறங்குறாரு, கொன்னுறாங்க. இதுதான் அன்னைக்கு இருந்த நிலைமை. வேற பேச்செல்லாம் ஒன்றும் இல்லை, என்கொயரி ஒன்றும் இல்லை, ஷஹீத் முடிஞ்சிருச்சு கதை. ஆனா மதீனால ஹிஜ்ரத் நடந்ததுக்கு அப்புறம் நடந்த மாற்றம் என்ன? அன்னைக்கு அங்க இருந்த சமூகங்களோட அக்ரிமெண்ட்ஸ், யஹூதி இருந்தாங்க, கிறிஸ்டியன்ஸ் இருந்தாங்க, அக்ரிமெண்ட். அப்ப சமூகமாக நிர்மாணிக்கப்பட்டுடுச்சு. முஸ்லீம்கள் சிறிய கூட்டம்ன்ற கவுண்டிங் எல்லாம் போய் இன்னைக்கு அவங்க ஒரு ஃபோர்ஸ் என்ற நிலைமை வந்துட்டு ஹிஜ்ரத் கொடுத்தது. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஃபோர்ஸ் இருக்கு. அதை பயன்படுத்துறது இல்லை, அது வேற விஷயம். அதை நம்ம பயன்படுத்துறது இல்லையே தவிர, இந்த பவர் முஸ்லீம் சமூகம்னு சொல்லி சொன்னாக்கா இது வந்துட்டு ஒரு ஃபோர்ஸா, ஒரு பவரா கவுண்ட் பண்றதுன்றது ஹிஜ்ரத் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பிளஸ். அடுத்தது தாவான்றது ஒரு கவுமுக்கு சொன்ன நிலைமையெல்லாம் மாறிச்சு. அன்னைக்கு மக்கால இருந்த அரபிகளை நோக்கி பேசிட்டு இருந்த நிலைமையெல்லாம் போயிடுச்சு. நீங்க இப்படி செஞ்சீங்க, நீங்க இப்ராஹிமுடைய தலைமுறை, அந்த சமூகத்தை மட்டும் அட்ரஸ் பண்ணி பேசின குரான் வசனங்கள் மாறிச்சு. நம்ம குரான்லயே பார்க்கலாம், மக்கி வசனம் மதினாக்கு போனதுக்கு அப்புறம் இல்ல, மதினா குரானவே நம்ம அப்படிதான் வகை பிரிக்கிறோம். ஏன்னா ஸ்டைலே டிஃபரெண்ட். மக்கால உள்ள சூறா எதை பத்தி பேசும்? ரிப்பீட்டடா தௌஹீது தௌஹீதுன்னு பேசும், ஆகிரத் ஆகிரத்து பேசும், இப்ராஹிம் அப்படி செஞ்சாரு, நீங்க இப்படி செய்றீங்க, அதிகபட்சம் உள்ளதான் இருக்கும். ஆனா மதினால போனதுக்கு அப்புறம் உள்ள வசனங்களுடைய ஸ்டைல் பாருங்க. ஜிஹாத் பத்தி பேசுது, ஜகாத் பத்தி பேசுது, ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுது, மற்ற கம்யூனிட்டியோட உள்ள லிங்க் என்ன எப்படி இருக்கணும்ன்றது பேசுது. அப்போ இண்டிவிஜுவலா ஒரு பர்டிகுலர் குரூப்பு கிட்ட இருந்த ஃபோக்கஸ்ன்றது மாதிரி ஒரு யூனிவர்சாலிட்டி வந்துட்டு இஸ்லாமுக்கு கிடைச்சது. இஸ்லாம் ஆல்ரெடி இருக்கிறது, பட் அந்த ஸ்டேஜ் சொல்றேன் நான், மக்கால இருந்த ஸ்டேஜுக்கும் மதினால இருந்த ஸ்டேஜுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் இது. இப்போ மக்கால இருந்தப்போ ஒரு குரூப், ஒரு 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 பர்டிகுலர் குரூப்பு கிட்ட இருந்த இஸ்லாம்ன்றது மதினாவுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜ்டு ரிலிஜனா, ரிலிஜன் இன் தி சென்ஸ் லைஃப் ஸ்டைல், கொடுக்கல் வாங்கல் இருக்கும், வியாபாரம் இருக்கும், போர் இருக்கும், கல்வி இருக்கும், குடும்பவியல் இருக்கும், குழந்தை வளர்ப்பு இருக்கும், இது எல்லாத்துக்கும் அட்ரஸ் பண்ணுது.
மக்கால மதினால இருக்கிற வசனம். மக்கால இருக்கிற வசனங்கள்ல இது எதுவுமே இருக்காது. அப்போ இஸ்லாத்துக்கு வர ஒரு டிஃபரெண்ட் ஃபேஸ் கிடைச்சதுன்றது எப்போ வச்சு? ஹிஜ்ரத்தை வச்சுதான். ஹிஜ்ரத் நடக்கல, ரிப்பீட்டடா தௌஹீத் தான் இருந்திருக்கும் இல்ல. அப்போ ஹிஜ்ரத் கொடுத்தது இஸ்லாத்துக்கு ஒரு புதிய ஃபேஸ் வந்துட்டு கொடுக்கும் ஹிஜ்ரத். அடுத்ததா பார்த்தோம்னு சொல்லி சொன்னாக்கா, இந்த ரெண்டு டிஃபரன்ஸுமே இப்போ நம்ம ரெண்டா பிரிச்சு சொன்னோம். பெரிய டிஃபரன்ஸ் நான் வந்துட்டு காமிச்சேன். இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னாக்கா, இது ஒரு ஃபேஸ் அது வேற ஃபேஸ்ன்றது இல்லை. மாறாக இது என்ன நமக்கு படிச்சு கொடுக்குதுன்னு சொல்லி சொன்னாக்கா, இஸ்லாம் இங்க ஸ்டார்ட் ஆகி இங்க வரைக்கும் இருக்குது. தௌஹீத் இண்டிவிஜுவலா ஒரு பர்டிகுலர் ஆளு ஒரு குரூப்பு கிட்ட ஆரம்பிச்சு கவர்மெண்ட்ஸ் வரைக்கும் வந்துட்டு பேசுற அளவுக்கு இஸ்லாத்தினுடைய ஃப்ளோ வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த ஃப்ளோன்றது மனித சமூகமும் சரி நம்மளும் சரி எப்ப கத்துக்கிறோம்? ஹிஜ்ரத்தினுடைய மாற்றத்துக்கு பிறகுதான். இது எல்லாமே நமக்கு கொடுக்குற செய்தி என்னன்னு சொன்னாக்கா, ஹிஜ்ரத்ன்றது ஒரு சமூகத்தினுடைய முகத்தை வந்துட்டு மாத்திச்சு, ஒரு கொள்கையை மாத்திச்சு. ஒரு கொள்கை மக்களுக்கான வாழ்வாதார பிரச்சனையா, வாழ்வாதார விஷயமாக மக்களுக்கு இஸ்லாத்தை வந்துட்டு புரிய வச்சதுன்றது இந்த ஹிஜ்ரத் பண்ண மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னாக்கா, இந்த சூழ்நிலை முன்ன நான் சொன்ன மாதிரி என்னது கவுண்டிங்ல இருந்த ஆளுங்க கேள்வி கேட்க யாருமே இல்லாத நிலைமையிலேருந்து வந்த இந்த மாற்றம் இன்னும் நிறைய மாற்றங்களுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கிறது. அதுல பெரிய விஷயம் என்ன, அன்னைக்கு இருந்த சமூகங்களை வச்சு நான் சொல்றேன். இது ஓவரால் ஜென்ரலா ஒரு ஒரு ரிவ்யூவா பாக்குறப்போ இந்த முன்ன சொன்ன இந்த மாற்றங்கள் ஒண்ணா நம்ம பாக்குறோம். ஆனா அந்த மக்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது இல்ல சகாபாக்களுக்கு. அப்போ அவங்களுடைய மென்டாலிட்டி இல்ல, அவங்களுடைய சைக்காலஜில நின்று பாக்குறப்போ அதுலயும் நமக்கு நிறைய படிப்பினைகள் வந்துட்டு இருக்கு. ஏன்னா அன்னைக்கு ஹிஜ்ரத் செஞ்ச யாருமே வந்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ன்ற பர்சனல் ஒரு நபருக்காக பண்ணல, அவங்களுடைய பர்சனல் வெல்விஷ்காக பண்ணல. இது ரொம்ப பேசிக்கா புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய பர்சனலுக்காக ஒரு ஹிஜ்ரத் நடந்திருந்ததுன்னு சொல்லி சொன்னாக்கா, அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கணுன்ற அவசியமே அவங்களுக்கு இல்லை இல்ல. அவங்களுடைய பர்சனலுக்காக ஜுபைர் அலில அங்க இங்க இருந்து சம்பந்தமே இல்லை அபிசீனியாவுக்கு வந்துட்டு போனாங்க இல்ல. ஆப்பிரிக்கா, இன்னைக்கு ஆப்பிரிக்கா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும்? நீ மகமா தான் இருந்திருக்கும். ஆனா சம்பந்தமே இல்லாம ஒரு நாடு, கல்ச்சருக்கும் நமக்கும் ஒத்தே வராது. அவங்களுக்கு நமக்கும் இவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ். மக்கா மதீனாவாவது ஏதோ ஓகே, லாங்குவேஜ் காமனா இருக்குது, எதுவுமே இல்லை. ஏன் இவர் போகணும்? பிசினஸ் பண்றதுக்கு இவருக்கு ஒன்றும் தேவை கிடையாது. ஆனா இந்த மாதிரி நிறைய பேர் போனாங்க, எதுவுமே கிடையாது. வேறு ஒட்டு மொத்தமாக வேறு அழிக்கப்பட்ட நிலையில இவங்களுடைய பயணம் வந்துட்டு புறப்பட்டுச்சு. போய் சேர்ற இடத்துல எதுவுமே ஹோப் கிடையாது. தெரிஞ்ச ஆள் யாரும் கிடையாது, தெரிஞ்ச இடம் கிடையாது, தெரிஞ்ச மொழி கிடையாது, சாப்பாடு என்ன கிடைக்குன்னு தெரியாது. இன்னைக்கு ஒரு ஊருக்கு பயணம் போறதுக்கு முன்னாடி கூகுளில் தேடி கண்டுபிடிச்சிட்டு சேஃப்டியா போறோம் இல்ல. ஹோட்டல் எங்க இருக்குது, நம்ம சேர வேண்டிய இடம் எங்க இருக்கு, லொக்கேஷனு, சாப்பாட்டு கடை எங்க இருக்குது. நான் அப்படித்தான் கிளம்புறதுக்கு முன்னாடி கூகுள் மேப்ல எல்லாம் ரூட்டு பார்த்துட்டு போறோம். அன்னைக்கு எதுவுமே கிடையாது, ரூட்டு தெரியாது. ஈவன் மதீனாக்கு போனாங்க 300 கிலோமீட்டர் 300 மைல் ரேபர் வச்சாங்க கைடு, தெரியாது ரூட்டு. அப்போ வேறு சுத்தமா இங்க அறுத்தாச்சு. திரும்பி இங்க வரதுக்கான சோர்ஸ் கிடையாது, போய் சேர்ற இடத்துலயும் எதுவும் கிடையாது. இந்த மாதிரியான நிலையில ஒரு மக்கள் முடிவு எடுக்கிறாங்க நாங்க ஏத்துக்கிட்ட கொள்கைக்காக. இது பேசிக்கா படிக்க வேண்டிய விஷயம். தான் ஏத்துக்கிட்ட கொள்கைக்காக எவ்வளவு வாய்மையாக அவங்க இருந்திருக்கிறாங்கன்ற இந்த படிப்பின். இன்னைக்கு நான் கிடையாது அப்படி, இன்னைக்கு நான் அப்படி கிடையாது. இதுதான் இஸ்லாம் ஹிஜ்ரத்துல இருந்து கொடுக்குது. ரொம்ப பேசிக்கா ஒரு முஸ்லீமா நான் படிக்க வேண்டிய விஷயம் என்ன, உன் கொள்கைக்காக நீ எங்க போறதுக்கு தயாரா இருந்தாலும் நீ போய்தான். இது எல்லா நபிமார்களுடைய வரலாற்றில் நடந்திருக்குது. இது ஒரு பெரிய மாற்றம், இது தலைகீழ் மாற்றம். ஏத்துக்கிட்ட கொள்கைக்காக தன்னை ஒரு மனுஷன் சான்ஸே கிடையாது. இந்த மாதிரி மென்டலி சைக்காலஜிக்கலி யோசிச்சு பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயணம் கிளம்புற கேட்குறாங்க எங்க போறீங்கன்ட்டு. அவங்க ஒய்ஃப் சாரா அலி, அல்லாவோட கட்டில வந்துச்சு, நான் போறேன், நீங்களாம் உங்களுக்கு பெர்மிஷன் இல்லை, நீங்க நான் விட்டுட்டு போறேன். எங்கே விட்டுட்டு போறாங்க? எங்கே விட்டுட்டு போறாங்க? குடிக்க தண்ணி கிடையாது, நிழல் கிடையாது, எப்படியாவது போ.
எனக்கு என் கட்டளை, உங்களை இங்க விட்டு நான் கிளம்பணும், நான் கிளம்புறேன். வரலாற்றுல எங்கேயுமே வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள், இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்க்க முடியாது. அதனால தான் கியாமத்து நாள் வரைக்கும் வர முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் தஆலா படிப்புன்னு வைக்கிறான். இவங்க போனாங்கல்ல, நீங்க போய் கத்துக்கிட்டு வாங்க. இதுதான் ஹஜ்ஜில் போய் நம்ம செய்யறது. ஹஜ்ஜில் போய் வேற ஏதாவது செய்யறோம்னா ஒன்றும் கிடையாது. இந்த தவக்கல், இந்த தியாகம், இந்த உணர்வை நீங்க போய் கத்துக்கிட்டு வாங்க. இந்த ஹிஜ்ரத் கொடுக்குற படம் இது. ஒவ்வொரு தலைமுறையிலேருந்தும் ஹிஜ்ரத், ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாற்றிலையும் ஹிஜ்ரத் நடந்துச்சுனாக்கா இந்த மாதிரியான தியாகம், அர்ப்பணிப்பு, இந்த உல தயாரிப்பு வந்துட்டு அவங்கள்ட்ட இருந்துச்சு. இங்கேயும் இருக்குது அது. இந்த ஹிஜ்ரத்துலயுமே இருந்துச்சு. போறது வரைக்கும் அலி ரலியல்லாஹு கிட்ட தன்னிட்ட ஒப்படைச்சப்பட்ட அமானத்தை வந்துட்டு கொடுத்துட்டு போற இந்த பக்குவம். இன்னைக்கு நல்லா இருக்கிற நிலையிலேயே அடுத்தவங்க காசு திருப்பி கொடுக்கறதுக்கு நமக்கு மனசு வர மாட்டேங்குது. ஆனா உயிர் போகும், யார் வெட்டுறதுக்கு காத்திருக்கிறானோ அவன் காசு தான் என்கிட்ட இருக்குது. சாதாரண மனுஷன் செய்யற முடிவு, எனக்கு எதிராகவே இப்படி பண்ணிட்டேன்னு சொன்னாக்கா நான் இந்த காசு தூக்கிட்டு போறதுல எனக்கு என்ன தப்பு இருக்குதுன்னு தான் யோசிக்கிற நிலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது, என்னை வெட்டுறதுக்கு எவன் காத்துட்டு இருக்கிறானோ அவன் காசுப்பா இது, அவன்கிட்ட நாளைக்கு கொடுத்துரு. வெளியில இருக்கிறவனுக்கும் தெரியும், இவர் மௌத்தா பண்ணாலும் இவரை நான் கொன்னாலும் இவர்கிட்ட நான் கொடுத்த காசு எனக்கு திரும்பி வரணும். இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த பேர் வாங்கியிருக்கிறோமா எதிரிட்டேன். நான் வெட்ட போற ஆளு, அவர்கிட்ட என் காசு இருக்குது, நான் அவரை வெட்டினாலும் என் முகத்தை பார்த்தாலும் அந்த காசு எனக்கு திருப்பி வரும்ன்ற உறுதி வெட்ட வரவனுக்கும் தெரிஞ்சுது, இவருக்கும் தெரிஞ்சுது, கொடுத்துட்டு போனார். இந்த படிப்பினைகள் ஹிஜ்ரத்துட்டேருந்து நாம் எடுக்க வேண்டியது. இது வேற எங்கேயுமே நீங்க பாடம் போக முடியாது. வேற எந்த சமூகத்திலையும் இந்த மாதிரியான ஒரு பாடத்தை வந்துட்டு நீங்க படிக்க முடியாது. இஸ்லாம் கத்துத்தரு, ஒரு முஸ்லீம் தன் ஏத்துக்கிற கொள்கைக்காக தன்னை பர்சனலா எப்படி தயாராக்கணும், ரொம்ப பேசிக்கா ஹிஜ்ரத்துட்ட இருக்கிற பெரிய பாடம் இது. ரெண்டாவது எடுக்கிறது என்னன்னு சொன்னாக்கா அமானிதம். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னாக்கா, உங்களுடைய நம்பிக்கையை ஒரு அமானிதமா தான் பாக்குது. நான் ஏத்துக்கிட்ட கொள்கை இருக்குல்ல, என்னோட ஈமான், இது வந்துட்டு பேசிக்கா ஒரு அமானிதம். இந்த அமானிதத்தை வந்துட்டு காப்பாத்துறதுக்காக நான் எந்த அளவுக்கு தயாரா இருக்கிறேன்றது வந்துட்டு அல்லாஹ் தஆலா தெரிஞ்சுக்கிற தேவை இருக்குது அல்லாஹ்வுக்கு. அதனால தான் இது ஒரு சோதனையா பல நபிமார்களுக்கும் பல சமூகங்களுக்கும் வந்துட்டு வைக்கிறான். அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்கறான், அல்லாஹ்வுடைய பூமி இவ்வளவு விசாலமா இருக்குது, புறப்பட்டு போங்கன்னா ஏன் உங்க கால் சோம்பி போயிருக்குது, பூமியோட பூமியை ஒட்டி போயிருதுன்னு கேட்கறான் அல்லாஹ் தஆலா. இல்ல மனிதல்ல வர கேள்வி இதுதான், அல்லாஹ்வோட பூமி எவ்வளோ விசாலமா இருக்கு, ஏன் நீங்க பூமியில இப்படி ஒட்டி போறீங்க, கிளம்பி போங்க, போய் வேலை செய்யுங்க, எங்கேயும் இங்க இருக்கிற செய்தி அங்க போய் சொல்லுங்க. இல்ல இது ரொம்ப பேசிக்கா ஹிஜ்ரத் கொடுக்கிற பாடத்துல ஒண்ணும். அடுத்தது என்னன்னு சொன்னாக்கா, இந்த மாற்றம் இது ஊடாலவே நடந்தது. ரொம்ப இன்னொரு சைக்காலஜிக்கலா படிக்க வேண்டியது என்னன்னு சொன்னாக்கா, மக்கள் கொள்கைக்கும் கலாச்சாரத்துக்குமான வித்தியாசத்தை வந்துட்டு புரிஞ்சுக்கிறது நிறைய நடந்தது. நீங்க வரலாற்றுல வந்துட்டு மக்காவுடைய மதீனாவோட ஹிஜ்ரத் நடந்ததுக்கு அப்புறம் மதீனால இருந்த வந்த சில இஷ்யூஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது நீங்க ஹிஸ்டரியுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல வந்துட்டு படிச்சு பாக்குறப்போ ஒரு முஸ்லீம்களுடைய வரலாறுன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. ஜென்ரலா ஹிஸ்டரியில நடந்த விஷயங்கள் இதுன்னு சொல்லி நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னாலே ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவங்கள் அது. ஏன்னா கல்ச்சர் வந்துட்டு மோதுதான் இங்க. இவங்க வேற கல்ச்சரு, வேற பேக்ரவுண்டு, அவங்க வேற கல்ச்சர், அவங்க வேற பேக்ரவுண்டு. மதீனால இருந்தவங்க ரெண்டு பேரும் இப்ப சேர்றாங்க. பெரிய இஷ்யூ. ஏன்னா மக்கால இருந்தவங்க யாருன்னா பியூர் ஒரே குரூப் தான், முடிஞ்சிருச்சு. குறைஷிகள் இருந்தாங்க, அது எல்லாமே கிளை கோத்திரம் தான். பனு ஹாஷிம் அவங்க இவங்க எல்லாமே ஒரு ஒரு குட்டையில ஒரு மட்டை தான், வித்தியாசம் கிடையாது. ஆனா மதீனான்றது அப்படி இல்லை. ஜூஸ் இருந்தாங்க, கிறிஸ்டியன்ஸ் இருந்தாங்க, அரபு கோத்திரம் இருந்துச்சு, வேறு நாட்டில இருந்து வந்தவங்க இருந்தாங்க. இங்க உள்ளுக்குவே இருந்தது இவங்களோட மோசம். அவங்க இந்த குலப்பெருமை இல்லை, கோத்திர பெருமை இல்லை. கேள்விப்பட்டிருப்பேன்ல, யாரு இவங்க ஹவுஸ் 340 தலைமுறை, 40 வருஷமா, அதாவது 4 ஜெனரேஷன் கிட்டத்தட்ட சண்டை போட்டுட்டு இருந்தவங்க. எதுக்கு? ஒட்டகம் தண்ணி குடிச்ச பிரச்சனை. ஜெனரேஷன் பிரச்சனையா இருந்தது அவங்களுக்கு. மௌத்தாரப்ப பையத்து வாங்கிட்டு மௌத்தானாங்க. இவங்கள ஒருத்தனையாவது நீ கொண்டுபிட்டு நீ சாகணும்ன்ற அவ்வளோ வெறி. இவங்க 2 பேரும் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இவங்களை வந்துட்டு இவங்களுடைய சண்டைய தீர்க்கவே முடியாத காலத்துக்குன்னு எல்லாரும் நம்பிட்டு இருந்த நிலையில இஸ்லாம் மதம் மாத்துச்சு. இவங்க இறை நம்பிக்கையின் அடிப்படையில
இன்னைக்கு வந்துட்டு இவங்க நண்பர்களாக. இப்போ யோசிச்சு பாருங்க, அவங்க மென்டாலிட்டியில நின்று யோசிச்சு பாருங்க எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். காலங்காலமா மூஞ்ச பாக்குறதுக்கு கூட ஒத்துக்காத ரெண்டு எதிரிகள் இன்னைக்கு என்னவாயிறாங்க, சகோதரர்களாக நிக்கிறாங்க. வெளியில இருந்து ஆளுங்க வராங்க. நிறைய பிரச்சனை வந்தது ஹிஜ்ரத்துக்கு பின்னாடி. இந்த கலாச்சார ரீதியா இருக்கிற பிரச்சனை ஜாஸ்தி வந்தது. மக்கால இருக்கிறவங்களுக்கு காலங்காலமா நாங்க தான் வந்துட்டு பெரிய குரூப், அரபு உலகத்திலேயே நாங்க தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கிற மென்டாலிட்டியில இருக்கிறவங்க, அங்க போனா நம்மள மாதிரியே யோசிக்கிற இன்னொரு குரூப் இருக்கு. ரெண்டு ஈகோ, ஈக்குவல் ஈகோ. ரொம்ப கஷ்டம் அது. ரெண்டு ஈக்குவல் ஈகோ எய்த்தாப்புல நிக்கிறதுன்றது பெரிய பிரச்சனை. அது சைக்காலஜிக்கலா பார்த்தோம்டாங்க நீயா நானான்ற நிலைமை. ஆனா இஸ்லாம்ன்ற ஒரு பேஸ் அவங்களுக்கு இடையில இருந்துச்சு, அமைதியா இருந்தாங்க. நிறைய வந்தது. நீங்க அது உள்ள டீட்டெயில் எல்லாம் நான் போக விரும்பல, நீங்க புக்கை பாருங்க தெரியும். அப்போ ஈமானுக்காக வேண்டி தங்களுடைய பர்சனல் ஈகோவை தூக்கி போடுறதுக்கு அந்த சமூகம் கத்துக்குச்சு. இவங்க மனுஷனாவே மதிக்கல மற்ற ஊருக்காரங்களை எல்லாம். ஆனா அவர்கள் இறை நம்பிக்கையில சகோதரனா இருக்கிற நிலையில அங்கீகரிச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரதர்ஹுட் ஏற்படுத்தினாங்க, சகோதரத்துவ முறை. மக்கால இருந்தவங்களுக்கும் மதீனால இருந்தவங்களுக்கும். இதெல்லாம் அவங்களுடைய ஜென்மத்துல அவங்க யோசிச்சிருக்க கூட மாட்டாங்க. சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு ஒரு வீட்டுக்கு, அன்சாரியுடைய வீட்டுக்கு வந்துட்டு சகோதரரா போறார். இன்னைக்கு இந்த உள்ளூர்காரங்க நம்மள ஒத்துக்குவாங்களா சொல்லுங்க? இந்த உள்ளூர்காரங்க, நாம இருக்கிற ஊர்ல இருக்கிறவங்க ஈக்குவலா அவங்க வீட்டுக்குள்ள உட்கார வச்சு தோல்ல கை போட்டு சகோதரனா எடுத்து சாப்பாடு கொடுப்போம். எவனா இருப்பானா? எனக்கு தெரிஞ்சு யாரும் இருக்க மாட்டாங்க. என்னோட அனுபவத்தில் ரொம்ப கஷ்டம் அது. இவங்களே இப்படி இருக்கிறாங்க, படிச்சு நாகரிகம் தெரிஞ்சு இஸ்லாம் விளங்கினவங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்போ இஸ்லாம்ன்றது ஒரு ஃபுல் ஃபார்ம்ல தெரியாத நிலையில ஒரு எங்கேயோ இருந்தோ பார்சிலேருந்து வந்த ஒரு ஆளை நான் தோல்ல கை போட்டு என் வீட்டுக்குள்ள, அதோடலாம் பெரிய கொடுமை. எனக்கு 4 மனைவிக்கு மேல இருக்குது, நான் அவங்கள தலாக் கொடுணும் என்னுடைய சகோதரனுக்காக. எங்க இருந்தோ வந்தவங்க, எவன்டே தெரியாது. ஆனா ஒரு விஷயம், ஈமான் அவங்களே அடிச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தின மிகப்பெரிய மாற்றம் சைக்காலஜிக்கலா, உளவியலா இந்த சமூகத்துல இருக்கிற பதிச்சு வச்சாங்க. அன்னைக்கு நீங்க இறை நம்பிக்கைன்னு வந்துருச்சுன்னாக்கா உங்க ஈகோவை தூக்கி போட்டுடுங்க. உங்களுடைய சகோதரனுக்கு தேவை இருந்ததுன்னா கொடுங்க, எதுவாக இருந்தாலும். அவனுக்கு திருமணம் முடிக்கணும் தேவை இருக்குது, உங்களுக்கு தேவைக்கு அதிகமா மனைவி இருக்குது, தலா கொடுங்க, கட்டி கொடுங்க. மனுஷன் எது வேணா ஷேர் பண்ணுவான் இல்ல? இந்த மாற்றம் நடந்துச்சு வரலாற்றுல. இது கேட்கறதுக்கு நமக்கு ஆச்சரியமா இருக்குது. காலங்காலமா கதை கதையா கேட்டதுனால அதனோட இன்ஸ்பிரேஷன் நமக்கு வரமாட்டேங்குது. நீங்க அவுட்லுக் வேற இதுல வச்சு பாருங்க, வேற கோணத்துல நின்று இதை யோசிச்சு பாருங்க, வெளியில நின்று யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய தியாகம், எவ்வளவு பெரிய மன தயாரிப்பு இது. இந்த ஹிஜ்ரத் கொடுக்கிற பாடம் உங்களுக்கும் எனக்கும் இதுதான். இந்த கொள்கைக்காக நீங்க எதையும் இழக்கிறதுக்கு தயாரா இருக்கணும், எதையும் செய்யறதுக்கு தயாரா இருக்கணும்ன்ற இந்த பாடம். அது என்னுடைய குடும்பத்துல இருக்கிற உறவுகளை இழக்கிறதா இருந்தாலும் சரி, என்னுடைய சமூகத்துடைய வேற நான் அறுத்துட்டு வரதா இருந்தாலும் சரி, நான் தயாரா இருக்கேன். இதுக்கு என்னைக்கு நான் தயாரா இல்லையோ அன்னைக்கு இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னாக்கா இந்த கொள்கைக்காக வாழ்றதுக்கு நான் தயாரா இல்லைன்றது தான். அதுதான் இங்க இஸ்லாம் சொல்லுது. அல்லாஹ் ஏன் இதை ஒரு ட்ரஸ்டா ட்ரையலா சொல்லி காமிக்கிறான்னாக்கா, எல்லா நபிமார்களுடைய வரலாற்றிலையும் இது ஏன் சொல்லி காமிக்கணும்னு சொன்னாக்கா இதுதான் ரீசன். ஏத்துக்கிட்ட கொள்கைக்காக வாய்மையா இருக்கிறதுக்கு நீங்களும் நானும் தயாரா இல்லைன்னா வேற யாரும் வரப்போறான்? அன்னைக்கு இருந்த ஒரே ஆள் இப்ராஹிம் அலை இஸ்லாமுக்கு, அவங்க குடும்பத்தை தவிர இந்த ஒரே ஆளு லூத் அலை இஸ்லாம் இல்ல. இவங்க வரலாறுலாம் நீங்க இந்த ஹிஜ்ரத் அடிப்படையா வச்சு படிச்சு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்கா மிகப்பெரிய இதா இருக்கும். அதே மாதிரி மூசா அலை இஸ்லாமோடது. இன்னைக்கு நாம நோன்பு வைக்கிறோம், ஆஷுரா, இன்னைக்கு நோன்பு நாளைக்கு நோன்பு, அல்லது நாளைக்கு நாளைக்கு நோன்பு. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாக்கு போனப்ப பார்த்த புது விஷயம் இது. இன்னைக்கு நாம வைக்கிறோமே கல்ச்சர்ல இருக்கிற பெரிய மாற்றம். கல்ச்சருக்கும் கொள்கைக்கும் என்ன வித்தியாசம்ன்றதே அன்னைக்கு முஸ்லீம்களுக்கு அப்பதான் தெரிஞ்சுது, இன்க்ளூடிங் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது நான் வந்துட்டு என்ன சொல்றது, நான் ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்றதா இல்லை. எல்லாருக்குமே அல்லாஹ் தஆலா இப்படிதான் படிச்சு காமிக்கிறான், செயல் ரீதியா அல்லாஹ் தஆலா படிச்சு காமிக்கிறான். இங்க இருந்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, மக்கா தான் அவங்களுக்கு இருக்கிற இலக்கு. ஆனா மதீனாக்கு போனதுக்கு அப்புறம் பாக்குறாங்க, ஈமான்ல இறை நம்பிக்கையில மூசா என்னுடைய சகோதரன்னு சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இந்த வரலாற்று சம்பவம் என்னைக்கு நடந்துச்சுன்றது மதீனாக்கு போய் தான் தெரியும்.
ஆஷூரா ஏன் நோன்பு வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு எல்லா யூதரும் சொல்லி கேட்கறப்ப சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்னைக்கு தான் எங்களை மீட்டார் ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து. அப்படியா? அப்போ உங்களோட எங்களுக்கு தான் இப்ப உரிமை ஜாஸ்தியா இருக்குது. நான் அடுத்த வருஷம் உயிரோடு இருந்தா 2 நோன்பு வைப்பேன். நீ ஒண்ணு தானே வைக்கிற, எனக்கு உரிமை ஜாஸ்தி மூசா இடத்துல. நான் உயிரோட இருந்தா அடுத்த வருஷம் 2 நோன்பு வைப்பேன்டாங்க. அவங்க அடுத்த வருஷம் உயிரோட இல்லை, அவங்க சொன்னதுக்கு அடுத்த வருஷம். இது என்ன நமக்கு பாடம் என்னன்னு சொன்னாக்கா, கொள்கையா இருந்துச்சு மக்கால இருந்தப்போ. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய ஒரு நபி, என்னுடைய சகோதரன்றது. அங்க போனதுக்கு அப்புறம் கல்ச்சரா பாக்குறாங்க. கல்ச்சர்ல என்ன இருக்குது, நோன்பு வைக்கிறாங்க. அந்த வெற்றியை அல்லாஹ் தாலா கொடுத்த வெற்றியை வந்துட்டு யூதர்கள் வந்துட்டு இது சொல்றது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வித்தியாசம் வருது, கொள்கைக்கும் கல்ச்சருக்கும் இருக்கிற வித்தியாசம். கல்ச்சரை கொள்கையில வந்துட்டு ஷேப் கொடுக்குறாங்க. கலாச்சாரத்துல காலங்காலமா நடைமுறை நிறைய இருக்குது. உமர் அலிலான்லாம் கோவப்படுறாங்க, அவங்க மனைவி ஏதோ கேட்கிறப்போ அவங்க திரும்பி பேசிக்கிட்டே போறாங்க. இது மக்கள் இருந்தாக்கா கொண்டு இருப்பாங்க. நீங்க சாதாரணமா இதுல வருது வரலாற்று நூல்ல, மக்கால பேசணும்னு சொன்னாக்கா குரல் தாழ்த்தி பேசணும், எய்தாப்புல நின்று பேசணும். இந்த மூஞ்சி காமிச்சிட்டு முதுகு காமிச்சிட்டு பேசுறதுன்றது மக்கால கிடையாது. ஆனா மதினால வந்ததுக்கு அப்புறம் முரளில அங்க ஏதோ கேட்கறப்ப அவங்க மனைவி திரும்பி பதில் சொல்லிட்டே போறாங்க. இவருக்கு ஏறிடுச்சு கோவம், உருவிட்டார். அப்ப கேட்கிறாரு, என்ன என்ன இப்படி என்ன புதுசா இருக்குது? இல்ல இங்க பார்த்தேன் மதினால இந்த மாதிரி. ஓ கன்ஃபியூஷன். அப்புறம் ரசூலுல்லாஹ்ட்ட உனக்கு கேள்வி கேட்டதுக்கு பதில் கிடைச்சிருச்சுல, விட்டுடு, முடிஞ்சிருச்சு. இது இவருக்கு இவருடைய இயல்புக்கு இது ஒத்துக்கவே இல்லை. இது மக்கால இவங்க கல்ச்சர் அப்படி கொண்டு இருப்பாரு. மக்கால இது நடந்திருந்ததுன்னா தன்னுடைய மனைவியை அவர் கொண்டு இருப்பார். ஏன்னா அவங்களுக்கு அது கல்ச்சர். இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த கல்ச்சர் எங்க போய் ஃபிட் பண்ணி பாக்குறாங்கன்னு சொன்னாக்கா, கொள்கையில அக்கீதல்லன்னா இங்க வேற கல்ச்சர். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்துக்கிறாங்க, கேள்வி கேட்கறதுக்கு பதில் கிடைச்சிருச்சு. இது நேரம் நின்று சொன்னா என்ன, திரும்பி நின்று சொன்னா என்ன? இது என்னப்ப ஒரு இஷ்யூ இல்லை, விட்டுட்டு போங்க. இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் வந்துட்டு கொடுத்தது. அதுல ஒண்ணுதான் இந்த ஆஷுராவுடைய தினம். நீங்க வைக்கிறீங்கன்னா உங்களோட அதிக தகுதி எங்களுக்கு தான் இருக்குது. அடுத்த வருஷம் நான் உயிரோட இருந்தா 2 நோன்பு வைப்பேன். இன்னைக்கு நாம வச்சுட்டு இருக்கிறோம். ரீசன் என்னன்னு சொன்னாக்கா, ஒரு கொள்கை முன்ன இதுக்கு பின்னாடி இருக்கிற படிப்புன்னு எடுங்க, லிபரேஷன். இது கூட ஒரு பெரிய படிப்புன்னு, விடுதலை வந்துட்டு கொடுக்கறது. எல்லா நிறைய நபிமார்களுடைய இதுல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அது ஒரு ஹிஜ்ரத் தானே. நீங்க வந்துட்டு கப்பலை ரெடி பண்ணுங்க, இன்வைட் பண்ணிட்டே இருங்க, ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க, டெட்லைன் கொடுங்க, வந்தாங்கன்னா ஏத்திங்க, வரலன்னா விட்டுடுவாங்க. நீங்க கிளம்புங்க. இல்ல வரலாற்றுல முதல் நபி, 2வது நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அப்புறம் அந்த முதல் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலயும் ஹிஜ்ரத் நடந்திருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரைக்கும் அந்த ஹிஜ்ரத் தொடர்ந்து தான் இருந்தது. மூசாவோட ஹிஜ்ரத் இன்னைக்கு நான் நினைவு கூறதுக்கான அர்த்தம் என்னன்னு சொன்னாக்கா இதுதான். இப்ப ஹிஜ்ரத் நமக்கு முஸ்லிம் சமூகங்களுக்கு கொடுக்கறது என்னன்னா இந்த லிபரேஷன், இந்த சுதந்திர உணர்வு. மற்ற அடிமை தலைகளுக்கு கீழே நீங்க சிக்கிட்டு இருக்காதீங்கன்ற இந்த அர்ஜி இது கொடுத்துட்டே இருந்திருக்குது. என்ன பிரச்சனை மக்கள் இருக்கிறவங்களுக்கு ஏத்துக்கிறப்ப கடைசியில கேட்டாங்கல்ல, நீ 6 மாசம் உங்க அல்லாவை நான் ஏத்துக்கிறேன், 6 மாசம் லாத்தூசாவை நீ ஏத்துக்க, அமைதியா இருப்போம். ஏத்துட்டு இருக்கலாம்ல அவங்க. ஏதாவது பிரச்சனை இருக்கா ஹிஜ்ரத்துக்கு? 6 மாசம் உங்களுக்கு கீழே நாங்க இருக்கிறோம், உங்க கண்ட்ரோல்ல. 6 மாசம் எங்க கண்ட்ரோல்ல நீங்க இருங்க, அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், வேலை முடிஞ்சிருச்சு. ஏன் நடந்துச்சு? பின்னையும் ஏன் ஹிஜ்ரத் நடந்ததுன்னு சொன்னாக்கா, இந்த உலகத்துல இறையுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு கீழே வர எந்த ஆதிக்கத்துக்கு கீழவும் மனிதன் இருக்கக்கூடாதுன்றது. இது ரொம்ப பேசிக்கான படிப்பினை. அல்லாஹ் தஆலா சுதந்திரமா படைச்ச மனுஷனை அடிமைப்படுத்துறதுக்கான அதிகாரம் அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஹ்மதுல வர ஹதீஸ். அல்லாஹ் தஆலா மனுஷனை சுதந்திரமா படைக்கிறான். இந்த மனுஷனை எந்த அடிப்படையிலையும் அடிமையாக்குறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. அது கவர்மெண்டா இருக்கலாம், தனி மனிதனா இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், கலாச்சாரமா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் எந்த அடிமைத்தனத்துக்கு கீழவும் ஒரு மனுஷன் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு மனுஷன் அடிமையா இருக்கிறான்னு சொல்லி சொன்னாக்கா அவனை வந்துட்டு முஸ்லீமாக இஸ்லாம் வந்துட்டு அக்செப்ட் பண்ணல. அதுல இருந்து மீண்டு வரத்துக்கு வெளிவரத்துக்கான வேலையை செய்யுங்க. நபிமார்களுக்கே அவ்வளவுதான் வேலையே. அது எந்த விதமான அடிமை தலையாக இருந்தாலும் சரி, அதுல இருந்து அவங்கள வெளிக்கொண்டு வருது. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு ஒரு டாஸ்க் என்ன, கவர்மெண்ட்ன்ற இந்த இன்ஃப்ளூயன்ஸ், ஃபிரௌன்ன்ற அந்த ஆளுக்கிட்ட இருந்து இந்த மக்களை
விடுதலை ஆக்கணும். லூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன கொடுத்தான் அல்லாஹ் தஆலா? கல்ச்சுரல் இம்பீரியலிசம் அங்கே இருந்தது. என்ன, இப்படித்தான் இருக்கணும். நீங்க போய் ஆணும் மோகம் வைக்கிறீங்க, அல்லாஹ் தஆலா பெண்ணை படைச்சிருக்கிறான்றப்ப இது கல்ச்சரல் இருக்கிறத தான் அவன் பார்க்கறான். இது என்ன இந்த ஆளு புதுசா சொல்றாரு? அங்கே அதுதான் இருந்துச்சு மண்டையில, கல்ச்சர். அதுல உடைச்சி எடுக்கணும், அதுதான் அவருக்குள்ள டாஸ்க். அப்ப எல்லா நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்ட வேலையில ஏதோ ஒரு வகையில இருந்தது. என்னன்னு சொன்னாக்கா, அந்த மக்கள் எதுக்கு கீழெல்லாம் போய் சிக்கிட்டு இருக்கிறாங்களோ அதுல இருந்தெல்லாம் வெளியில கொண்டு வாங்க. இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியில பார்க்கலாம், ஒரு தியாலஜியை உருவாக்கி வச்சுட்டாங்க, விடுதலை இயல். இது ஒரு ஒரு பெரிய குரூப் ஆயிடுச்சு. அது விடுதலை பெருவிழா ஊர்ல பார்த்தா கண்டினியூஸா நடந்துட்டு இருக்குது. இது என்னன்னு சொன்னாக்கா, லிபரேஷன்ன்றது மனிதனுடைய இயற்கையில இருக்கிற ஒரு தேடல். எதுல இருந்தாலும் எனக்கு விடுதலை வேணும். ஏன் மனுஷன் சொர்க்கத்துக்கு ஆசைப்படுறான், ஏன் மனுஷன் மௌத்துக்கு பயப்படுறான்னு சொன்னாக்கா இதுதான். அங்க போனா நான் மாட்டிடுவேன். மௌத்துன்றது எண்டு, முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் எஸ்கேப் ஆக முடியாது. அப்போ மனிதனுக்கு உள்ளுக்கும் ஒரு பயம். ஏன் மனிதன் வந்துட்டு கடவுளுக்கு காணிக்கையும் அதுவும் இதுவும் கொடுக்கறதெல்லாம் என்னத்துக்குன்னு சொன்னாக்கா, சாட்டிஸ்ஃபை பண்ணி வைக்கிறது. நான் நாளைக்கு வர்றேன், திருப்தியாயிரு, நாளைக்கு வந்தால் நான் எஸ்கேப் ஆகணும். சைக்காலஜி அதுதான். நீங்கள் படிச்சீங்கன்னா சைக்காலஜி அதுதான். ஏன் கொடுக்கணும்? 10 ரூபா இல்லை, 100 ரூபா இல்லை, லட்ச ரூபா இல்லை. அன்னைக்கு முந்தா நாள் பேப்பரில் பார்க்குறேன், இங்கே ஒரு கோயில் 5 கோடி ரூபா தங்க சேலை. வைத்தறிச்சே தாங்காம இல்லை. எவ்வளோ பேர் உடுத்துறதுக்கு புடவை இல்லாத ஒரு நாட்டில் 5 கோடி ரூபா ஒரு சிலைக்கு தங்க புடவை போய் கொடுக்குறான்னு. இந்த மாதிரி கூமுட்டைங்களை வச்சுட்டு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? எனக்கு எனக்கு பெரிய ஷாக் இது இல்லை. கொஞ்சம் நாலேஜ், கொஞ்சம் அறிவு இருக்கிறவன் எவனாவது செய்கிற வேலையாது. ஆனால் செய்கிறாங்கன்னா அவ்வளோ கூமுட்டை கிடையாது. அவன் என்னன்னா 5 கோடி இல்லை, நான் 50 கோடி கொடுக்கறதுக்கு தயார், எஸ்கேப் ஆகணும். அங்கே இருக்கிற சைக்காலஜி அதுதான். இவங்கெல்லாம் விட்டுட்டு தான் நம்ம இங்கே உட்காந்துருக்கோம், வேலை செய்யலை. இதுனா பெரிய இது. இப்போ மனிதனுடைய இயற்கையில் இருக்கிற தேடல் இது. அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் வச்சுட்டு அல்லாஹ் தஆலா அந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு உடை கொடுக்குறான், நீங்கள் கிளம்பி போங்க. அன்னைக்குமே இருந்த கேள்வி இதுதான். மக்களுக்கு வந்துட்டு கேள்வி கேட்டுட்டே இருக்கிறாங்க. சேஃப்டி ஒன்றுமே இல்லை, பாதுகாப்பு ஒன்றுமே இல்லை. நீ பாட்டுக்கு இழுத்துட்டு போற, எங்கேயும் போவீங்க? உன்னை இழுத்துட்டு வெளியில் வரணும், என் வேலை அதுதான். எங்கே போகணுன்றது டைரக்ஷன் பின்னாடி வரும். கிளம்புங்க, அல்லாஹ் தஆலா கட்டளை இட்டா நான் கிளம்பிட்டேன். எங்கே போகணுன்ற டைரக்ஷன் அவன் கொடுப்பான். எனக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான். கடல் நின்றுச்சு. உங்களை நம்பி நான் மோசம் போயிட்டேன், அவங்க கூட இருந்தாலாவது நான் உயிரோட இருந்திருப்பேன். அவங்க கூட வந்து கடல்ல வச்சுட்டியாடா என்ன தான் கேள்வி கேட்டாங்க. அன்னைக்கும் மக்களை விடுங்க. அல்லாஹ் தஆலா அவருக்கு உத்தரவிடுறான், உங்க தடியால அடிங்க, கடல் படக்கும். போனாங்க, கண்ணுக்கு முன்னாடி சாட்சி வந்துட்டு பார்த்தாங்க மக்கள் அன்னைக்கு. அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளை நீங்க ஏற்று நடந்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்கா, அல்லாஹ்வுக்காக நீங்க ஹிஜ்ரத்துக்கு தயாரா இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்கா, அல்லாஹ் தஆலா உங்களுக்காக இயற்கையும் மாற்றி அமைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறான். இவங்க வரலாற்றுல தான் நடந்தது. கடல் ரெண்டா வந்துட்டு பிளந்தது, கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறான் ஃபிரௌன். கண்ணுக்கு முன்னாடி பார்த்தான். கட்சியா முடியலன்றப்ப ஒத்துக்கிட்டான், மூசாவுடைய இறைவனை நான் ஏத்துக்கிறேன். அவனுடைய கடைசி வார்த்தை அதுதான் இருந்துச்சு. கடல்ல மூழ்கினப்போ ஃபிரௌனுடைய கடைசி வார்த்தை. அல்லாஹ் தஆலா வந்துட்டு அதை ஏத்துக்கல. இங்கேயும் நடந்துச்சு, அங்கேயும் நடந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கவுமுகள் கேட்டப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில், அவருடைய சகோதரன் கேட்டப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் ரிப்ளை பண்ணாங்க, என் கூட அல்லாஹ் இருக்கிறான். யார் தைரியத்துல இந்த மாதிரி கிளம்பி நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறீங்க இவ்வளவு பேரை கூப்பிட்டுக்கிட்டு? என்ன முடிவு எனக்கு ஒண்ணுமே தெரியல, கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்றோன்ற இந்த கொஷின்ஸ் வரப்ப மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பதில் என்னவா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னாக்கா, அல்லாஹ் என் கூட இருக்கான். இங்கேயும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கறாங்க, தௌர் குகையில் உட்கார்ந்துருக்கிறப்போ வெளியில இருட்டு, வெளியில எதிரிகளுடைய கால் சத்தம் கேட்கறாங்க. காதுல எதிரிகள் நடந்து போற காலடி சத்தம் கேட்குது. தலை வெளியில தெரிஞ்சதுன்னா தலை இருக்காது. உள்ளுக்கு உட்காந்துருக்கிறாங்க. ஒரே நம்பிக்கை இவங்களுக்கு என்னன்னு சொன்னாக்கா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க, நான் வந்துட்டேன், என்னோட ஈமான் முடிஞ்சு போச்சு. இந்த நபியை நான் ஃபாலோ பண்ணணும், இவர் எது சொன்னாலும் நான் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இவர் எனக்கு வாழ்க்கையின் பக்கம் அழைப்பு கொடுக்குறாரு, நான் ஃபாலோ பண்ணணும், நான் ஃபாலோ பண்ணிட்டேன். என்னாலும் மனித இயல்புல கேட்குறாரு, என்ன இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையா இருக்குது? இல்லை நம்ம 2 பேர் இல்லை, நம்மளோட 3வதா அல்லாஹ் தஆலா இருக்கிறான். சூரிய தௌபால ஒரு வசனம் அல்லாஹ் தஆலா அது முஸ்லீம்களுக்கு சொல்லி காமிக்கிறான். நீங்க உங்களுடைய கட்டளைய, உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்க செய்யுங்க. உங்களுக்கு கட்டளை இட்டவனுக்கு தெரியும் என்ன நடக்கணும். அல்லாஹ் தஆலா அதை சொல்லி காமிக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அபூபக்கர்ட்ட,
நம்மளோடு மூன்றாவதாக அல்லாஹ் தாலா இருக்கிறான். நீங்களும் நானும் மட்டும் இல்லை, சாமி. அப்போ போனாங்க. அப்போ அதுதான் இங்க இருக்கிற நமக்கு இருக்கிற படிப்பினை. நமக்கு நம்ம நினைக்கிறதெல்லாம் என்னன்னா, நமக்கு ஃபேவரா எத்தனை விஷயம் இருக்குதுன்றத பார்த்துட்டு தான் நம்ம முடிவு பண்ணுவோம். ஃபேவர் கம்மியா இருந்ததுன்னா லிஸ்ட்ல யோசிப்போம். ஆனா இங்க ஃபேவரா ஒண்ணு கூட இல்லை. வீட்டுக்கு வழியில எதிரி, மதீனாக்கு போறதுன்றதெல்லாம் விட்டுடுங்க. வீட்டை விட்டு வெளியில நான் இறங்கி வந்துட்டாலே பெரிய சக்சஸ். ஏன்னா வீட்டுக்கு பின்னாடி சுத்தி நிக்கிறாங்க. அந்த பிளான் வரைக்கும் தெரியும். என் வீட்டை விட்டு நான் வெளியில போறதுன்றதே பெரிய அல்லாஹ் தாலா செஞ்சு காமிச்ச பெரிய அற்புதம் அது இல்ல. எதிரிகளுக்கு கண்ணுக்கு முன்னாடி இவங்க கிராஸ் பண்ணாங்க. ஆனா எதிரிகள் தெரியல. இது எவ்வளவு பெரிய கட்ஸ் வேணும். இது நான் இங்க இருந்து தப்பிச்சு போய் மக்கால இருந்து தப்பிச்சு மதினாக்கு போறதுன்றதெல்லாம் செகண்டரி டெரிஷரியில வைங்க. நான் என் வீட்டை விட்டு வெளியில சக்சஸா இறங்கிட்டேன்னாலே பெரிய வெற்றி தான். வேற இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உயிர் போச்சுன்னாக்கா அதுக்கப்புறம் என்ன நடந்தா நமக்கு என்ன இருக்குது பிரச்சனை, நம்மளே இல்லைன்றப்போ அடுத்தது எது நடந்தா என்ன. ஆனா உயிர் போகுன்ற நிலைமை இருந்தப்ப கூட அல்லாஹ்கிட்ட இருந்த தவக்கல் அவங்களுக்கு அது. இந்த கொள்கைக்காக எனக்கு இடப்பட்ட கட்டளையை நான் நிறைவேற்றணும். எனக்கு உயிர் இருக்குது, உயிர் போகுது, எனக்கு ஃபேவரா இருக்குது சூழ்நிலை எனக்கு ஃபேவரா இல்லை, அதெல்லாம் செகண்டரி. நான் எனக்கு இடப்பட்ட கட்டளைக்கு நான் வாய்மையா நடக்கணும். கண்ணுக்கு தெரிஞ்சு அது கொள்ளிதான் தெரிஞ்சாலும் சரி, என்னுடைய கொள்கையை நிலைநாட்டுறதுக்காக அது போகணும்னா நான் போவேன். இது அடுத்தது. இது தொடர்ந்து இருக்கிறது பிளானிங். சும்மா அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துச்சு நான் போகணும்னு இந்த மாதிரி என்ன சொல்றது, ஒரு மாதிரி சின்ன பிள்ளைத்தனமான ஒரு ஹிஜ்ரத் வந்துட்டு இல்லை. இது ஹிஜ்ரத் முன்ன நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய எக்ஸாம்பிள்ல சொன்னேன். எங்கேயுமே வருது. என்னன்னு சொன்னாக்கா இந்த ஹிஜ்ரத்துக்காக இவங்க செஞ்ச பிளானிங். சட்டுன்னு வந்துட்டு நீங்க கிளம்பி போங்கன்ட்டுலாம் வந்துட்டு இவங்க போகல. எக்ஸெப்ஷன்ஸ் இருந்தது. இந்த ஹிஜ்ரத்துடைய நபிமார்களுடைய வரலாற்றுல எக்ஸெப்ஷன்ஸ் இருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஹிஜ்ரத் எல்லாம் அன்பிளான், எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. போங்கன்னாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் கதை. ஆனா நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய ஹிஜ்ரத், எஸ்பெஷலி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹிஜ்ரத் எல்லாம் பிளானிங் வந்துட்டு சொல்லி காமிக்குது. முஸ்லீம் சமூகம்னா சும்மா இப்படி உட்காந்துக்கிட்டு அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துச்சுன்னா நான் செய்வேன், இல்லைன்னா இல்லை. இந்த சில பேர் சொல்ற மாதிரி இது தொழுதியா எல்லாம் முடிஞ்சு போச்சு, சரியா போச்சு, அந்த மாதிரிலாம் வந்துட்டு கராமத்து இது இல்லை. இது மார்க்கம் இஸ்லாம். பிளானிங் வந்துட்டு இருக்கு. ஹிஜ்ரத்துல எடுங்க, கைட் பண்றதுக்கு ஒரு ஆள், இவங்க போன தடயத்தை அழிக்கிறதுக்கு ஒரு ஆள், ஆட்டு மந்தையை வந்துட்டு ரெடி பண்ணாங்க. இவங்க எந்தெந்த டைரக்ஷன்ல பயண போறாங்களோ அடுத்தது இந்த ஆட்டு மந்தை வரும், காலடி தடமெல்லாம் அழிச்சிரும். அப்ப இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள், செய்தி சொல்றதுக்கு ஒரு ஆள். இவங்க ஒரு ஆள் போறதே உயிருக்கு கேரண்டி இல்லை. இவங்க ஒரு ஆள் போறதே உயிருக்கு கேரண்டி இல்லாத சூழ்நிலையில இவங்களுக்கு பேக்ரவுண்ட்ல இவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க. அப்ப சூழ்நிலை எவ்வளவு உங்களுக்கு அசாதாரணமாக ஃபேவர் அன்ஃபேவராக இருந்தாலும் நீங்க பிளான் செய்யறதுல குறை வைக்காதீங்க. அதான் சும்மா வந்துட்டு இந்த கராமத்து கதை மாதிரி கிளம்பி போயிட்டு எல்லாம் தானா நடந்ததுன்ற கதையெல்லாம் ஹிஜ்ரத்துல இல்லை. பக்கா மேனேஜ்மெண்ட், அது பக்கா பிளானிங். ரூட் ரெகுலர் ரூட்ல விட்டுட்டு இன்னொரு ரூட்ல வந்துட்டு போறது, அங்க 3 நாள் ஸ்டே பண்றது, 2 நாள் ஸ்டே பண்ணது, ஒரு குகையில போறவங்க அப்படி போக வேண்டியது தானே. இப்போ என்னன்னா சைக்காலஜியா இவங்க எப்படி யோசிப்பாங்க, இவங்க எப்படி பிளான் பண்ணுவாங்க. இந்த பிளானை டேக்கிள் பண்ணணும்னாக்கா நான் எந்த அளவுக்கு பிளான் பண்ணணும். இப்போ என்னுடைய பிளானிங்ல பிளஸ் மைனஸ் என்ன இருக்கு, எனக்கு என்ன பிளஸ் மைனஸ் இருக்கு. இப்போ என்னுடைய ஸ்ட்ரென்த்து என்னுடைய வீக்னஸ் வச்சுட்டு நான் இவங்களை இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி சொன்னாக்கா இதுக்கு நான் என்ன செய்யணும். இதெல்லாம் வந்துட்டு சாதாரணமா வந்துட்டு என்ன சொல்றது, நம்ம இன்னைக்கு மேனேஜ்மெண்ட் படிக்கிறவங்கள்ட்ட வந்துட்டு கான்செப்ட் வைஸ் இவங்க பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல வந்துட்டு படிச்சுட்டு இருக்கிற விஷயம். ஆனா இது எதுவுமே அன்னைக்கு கிடையாது. ஆனா இவ்வளவுதான் நடந்துச்சு அன்னைக்கு இல்ல. என்னுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் வச்சுட்டு எதிரியுடைய டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி சொன்னாக்கா எனக்கு என்ன தேவை இருக்குது, நான் என்ன எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் பண்ணிக்கணும், என்னுடைய பொட்டன்ஷியாலிட்டியை நான் எது இதில் வளர்க்கணுன்றதெல்லாம் இருக்குல்ல. இது பெரிய விஷயம். இது நீங்க அந்த 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 பார்ட்டை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா கூட பெரிய மிராக்கிள். அது நான் ஒவ்வொரு விஷயத்திலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹிஜ்ரத்துடைய விஷயத்துல வந்துட்டு பிளான் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி ஒட்டகம் தயார் பண்ணது,
அதுக்கு சொல்லி வச்சு இது எந்த அளவுக்கு அந்த ஒட்டகம் தேரும், சாதாரண ஒட்டகத்தை வரைக்கும் யோசிச்சு வந்துட்டு தேர்ந்தெடுத்ததுன்றதெல்லாம் இவங்க செஞ்ச மிகப்பெரிய வந்துட்டு ஒரு பிளானிங்ல இருக்கிற மிகப்பெரிய ஒரு இது. அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னாக்கா இது அன்னில இந்த ஹிஜ்ரத் கொடுக்குற இதுல வந்துட்டு இன்னொரு பெரிய பாடம் என்னன்னு சொன்னாக்கா, சூழ்நிலை முன்ன சொன்ன மாதிரி தான். சூழ்நிலை எவ்வளோ உங்களுக்கு வந்துட்டு அசாதாரணமாக பாதிப்புக்கு உங்களை உள்ளாக்குன்ற நிலையில வந்துட்டு இருந்தாலும் இதுல எல்லாத்துல இருந்தும் நீங்க மீண்டு வரதுக்கான ஒரு தேடல் தான் ஹிஜ்ரத்துடைய மிகப்பெரிய இது. இன்னைக்கு முஸ்லீம்கள் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிறாங்க, நாளைக்கு ரொம்ப ஃபோர்ஸா வந்துட்டு வரணும், பவர் அவங்களுக்கு கிடைக்கணும், அல்லது முஸ்லீம்கள் வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, இன்னைக்கு ஒரு இது இருக்குல்ல, எண்ணிக்கையின் அடிப்படையில் வந்துட்டு யோசிக்கிறது. எண்ணிக்கையில ஜாஸ்தியாக இருந்தா முஸ்லீம்கள் வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸான ஒரு கம்யூனிட்டியாக நினைக்கிறது. அதுல வந்துட்டு எனக்கு பர்சனலா உடன்பாடு இல்லைன்னாக்கா கூட அந்த மாதிரி யோசிச்சாலுமே கூட இதற்காக வேலை நடந்திருக்குது. ஹிஜ்ரத்துலேருந்து ரூட்ல ஆரம்பிச்சு இந்த வேலை கண்டினியூஸா நடந்திருக்குது. இன்னைக்கு திருச்சியில ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், நத்தர்ஷா தர்கா, பெரிய தர்கா இருக்குது. இவரு கதையை கட்டாக்கா இவர் ஈரான்ல இருந்து வந்தாருன்றாங்க. அப்ப அவருடைய ஹிஜ்ரத் எங்க ஆரம்பிச்சிருக்குது? ஈரான்ல ஆரம்பிச்சிருக்குது. தமிழ்நாட்டுடைய ஒரு பெரிய பாப்புலேஷனை வந்துட்டு மாத்திருக்கிறார். கண்ணுக்கு முன்னாடி ரொம்ப ரீசன்ட் பாஸ்ட்னா அதுவும் 600 வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட அவரு வஃபாத்தாயி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்க கதையெல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க. அலிரலினுடைய பேரன் அவர் அப்படி, இவர் இப்படி, அவர் கையால குரான் எழுதினாரு, அந்த பாட்டு எல்லாத்தையுமே விட்டுடுங்க. அது உண்மையா இருக்கலாம் பொய்யா இருக்கலாம், அதை விட்டுடுங்க. இங்க நான் வைக்கிற கொஸ்டின் என்னன்னாக்கா, இந்த ஹிஜ்ரத் என்னைக்கோ வரலாற்றுல ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்துட்டு ஆரம்பிச்சுது. எல்லா நபிமார்களும் வாழ்க்கையிலையும் ஹிஜ்ரத் இருந்திருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய ஹிஜ்ரத்துல இவ்வளவுதெல்லாம் இருந்திருக்கு, பிளஸ் மைனஸ்ன்றதெல்லாம் போக நமக்கு முன்னாடி இருந்த தலைமுறை வரைக்கும் ஏதோ ஒரு வகையில இந்த ஹிஜ்ரத்தை வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. இந்த தீனை நிலைநாட்டுறதுக்காக ஒரு பெட்டர்மெண்ட். இன்னைக்கு இருக்கிற நிலையை வந்துட்டு சரியில்லை அல்லது இது போதாது, இன்னும் மக்கள்கிட்ட அல்லாஹ்வுடைய செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும். இது பக்குவம் என்னன்னு சொன்னாக்கா, இறைவனுக்கு கீழ்ப்படிஞ்சதாக ஒரு சமூகம் மாற்றி அமைக்கப்படணுன்றதுதான் இங்க இருந்து தேட்டம். இந்த ஹிஜ்ரத் எல்லாமே கொடுக்கறது அதுதான், வேற எதுக்காகவும் ஹிஜ்ரத் இல்லை. இறைவனுடைய கட்டளைக்கு கீழ் இயங்கக்கூடிய ஒரு சமூகத்தை உண்டாக்குறதுன்றது தான் அதுக்கு நோக்கம், வேற எதுவுமே பேக்ரவுண்ட்ல இல்லை. அந்த அடிப்படையில் இவரை வச்சு யோசிச்சு பாருங்க. இவர் ஃபீல் பண்ணியிருக்கிறாரு ஹிஜ்ரத்துக்கான இது இன்னும் இருக்குதுன்னு சொல்லி கிளம்பி வந்துட்டார். மக்கள்கிட்ட சொன்னாரு, இன்னைக்கு திருச்சி சரௌண்டிங்ல இருக்கிற இவ்வளோ பேரு, நாகூர்ல இருக்கிறது வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில இவர் கூட தான் லிங்க் வைக்கிறாங்க. நாகூர்ல வைக்கிறவர் இவரோட ஸ்டூடெண்ட்ன்றாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் லிங்க் வச்சு யோசிச்சு பார்த்தா இவங்கெல்லாம் வரலன்னாக்கா தமிழ்நாட்டில் இஸ்லாம் இல்லை. ரொம்ப பி ஃப்ராங்க், அதுதான். ஏதோ ஒரு வகையில் இந்த நத்தர்ஷாவோ ஷாவுல் மீதோ ஏர்வாடியில் இருக்கிறவரோ மொய்தீனோ இவங்கெல்லாம் வரலன்னு சொல்லி சொன்னாக்கா அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னாக்கா இஸ்லாம் இல்லை தமிழ்நாட்டில். எவ்வளோ பெரிய தியாகம் இது! ரீசன்ட் பாஸ்ட் ஜெனரேஷன் வரைக்கும் இந்த ஹிஜ்ரத்தை செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன செஞ்சிருக்கோம்? ஹிஜ்ரத். நம்மளுடைய ஹிஜ்ரத்து காசுக்காக இருந்திருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி ஹிஜ்ரத்து நிறைய டைப் இருக்குது. காசுக்காக போனியா அது ஒன்று கிடைக்கும், பொண்ணுக்காக போறியா அது ஒரு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய திருப்திக்காக போனியா அது ஒன்று கிடைக்கும். நீங்க என்னோட ஹிஜ்ரத்து இதுதான், காசுக்காக வந்து. பர்சனல் லைஃப்ல என்ன நடந்திருக்குது? என் லைஃப்ல, உங்க லைஃப்ல ஹிஜ்ரத் இன்னைக்கு வரைக்கும் அந்த கொஸ்டின் இருந்துட்டு தான் இருக்குது. இல்ல, இறைவனுடைய திருப்திக்கு கீழ்ப்படிஞ்சதாக ஒரு சமூகத்தை, ஒரு தனிநபரோ சமூகமோ ஒரு சூழ்நிலையை அமைக்கிறது, மாற்றி அமைக்கிறது. இதுதான் இதுக்கு நோக்கம்னு சொல்லி சொன்னாக்கா அன்னைக்கு இருந்த தேவை இன்னைக்கு இருக்கதானே செய்யுது. இல்ல, வரலாற்றுல இடம் மாறி இருக்குது, காலம் மாறி இருக்கு, சூழ்நிலை மாறி இருக்குதே தவிர தேவை, ஹிஜ்ரத்திற்கான தேவை, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அன்னைக்கு செஞ்ச ஹிஜ்ரத்துக்கான தேவை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னைக்கு செஞ்ச ஹிஜ்ரத்துக்கான தேவை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு செஞ்ச ஹிஜ்ரத்துக்கான தேவை, நத்தர்ஷா அவருடைய காலத்துல அவர் செஞ்ச ஹிஜ்ரத்துக்கான தேவை இன்னைக்கும் இருக்கு. ஆனா இது எதுவுமே நம்மள பாதிக்கிறது இல்லைன்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம்னா, சைக்காலஜிக்கலி நம்மளுக்கு நாமே ஒரு
பொய்யான ஒரு இதை உண்டாக்கிட்டோம். எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்குதுன்றதுக்குள்ள கம்ஃபர்டபுளா உட்காந்துருச்சு. அதுதான் அது பெரிய கைவாழ்த்தனம், இது முனாஃபிக்தனம். நமக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறதுன்றது அதுதான். இன்னைக்கு நானும் மாறுறது இல்ல, எனக்கு பக்கத்துல இருக்கிறவங்களையும் நான் மாத்துறது இல்லைன்னா அர்த்தம் என்ன? ஏதோ ஒரு வகையில நான் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றேன், இந்த கம்ஃபர்டபுளை விட்டுட்டு நான் வெளியில வர்றதுக்கு நான் தயாராயில்லை. மனைவி மக்கள்ன்ற ஒரு கம்ஃபர்டபுள், அல்லது என்னுடைய ஏர்னிங்ஸ்ன்ற கம்ஃபர்டபிலிட்டி, அல்லது என்னுடைய சொகுசு, நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறது இந்த சொகுசு, இதெல்லாம் கிடைக்காது உங்களுக்கு. ஹிஜ்ரத் ஆரம்பிச்சாச்சுன்னாக்கா இந்த சொகுசு உங்களுக்கும் எனக்கு கிடைக்காது. கிடைக்காதுன்றதுக்கான அர்த்தம் என்னன்னு சொன்னாக்கா எல்லாம் பிடிங்கிருவான்றது இல்லை. மேபி உங்களுக்கு எதிராக மாறலாம் சூழ்நிலை, மேபி. அல்லது இந்த ஹிஜ்ரத்துக்கு அப்புறம் நல்லது கூட நமக்கு நடக்கலாம். ஆனா தயாராகிறது இல்லை நம்ம, அதுதான் இங்க பிரச்சனை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. டெக்னிக்கலா, இஸ்லாத்தினுடைய வார்த்தையில டெக்னிக்கலா ஹிஜ்ரத்ன்றது கிடையாது. ஹிஜ்ரத்னு சொல்லக்கூடாது. மக்காலேருந்து மதினாக்கு போய் மதினால இஸ்லாம் நிலைநாட்டப்பட்டதுக்கு பிறகு இஸ்லாத்துல ஹிஜ்ரத் இல்லை. இன் டேர்ம்ஸ் ஆஃப் அந்த ஸ்டேட்டஸ், அல்லாஹ் தாலா ஹிஜ்ரத்னு பிரைஸ் பண்ணி சொல்றான்ல, அந்த ஸ்டேட்டஸ் அல்லாஹ் தாலா சூரிய மாயிதால சொல்லி காமிக்கிறான். யார் தங்களை வந்துட்டு என்ன சொல்றது, அப்ரஸ்டு, ஒடுக்கப்பட்ட நிலையிலேருந்து யார் இந்த மக்களை வந்துட்டு வெளியேற்றினாங்களோ, இந்த அல்லாஹ்வுடைய திருப்திக்காக யார் வெளியேறி போனாங்களோ அவங்களுக்காக அல்லாஹ் தாலா வசதியான ஒரு பூமியை, விசாலமான பூமியை ஏற்படுத்தி தரான். அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் இதோட பெஸ்ட் அவங்களுக்குன்னு சொல்லி காமி. அல்லாஹ் தாலா கேரண்டி. இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் நமக்கு இப்ப கிடைக்காது. இப்ப நான் செய்யற ஹிஜ்ரத் நீங்களோ நானா செஞ்சா டெக்னிக்கலா. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே ஹதீஸ்ல ரிப்பீட் பண்ணி சொல்றாங்க, ஆனால் ஜிஹாது கியாமத் நாள் வரைக்கும் முஸ்லிம்களுக்கு ஃபரல். கியாமத் நாள் வரைக்கும் முஸ்லிம்கள் மீது விதிக்கப்பட்ட நிபந்தனையாக இருக்குது ஜிஹாத். ஹிஜ்ரத்துக்கும் ஜிஹாதுக்கும் வித்தியாசப்படுத்தி காமிக்கிறாங்க. ஹிஜ்ரத்ன்றது இந்த ஸ்டேட்டஸ்ல உங்களுக்கு கிடைக்காது. அன்னைக்கு இருந்த மக்களுக்கு கிடைச்ச அந்த ஸ்டேட்டஸ் உங்களுக்கு எனக்கு கிடைக்காது, கூலி கிடைக்கும். ஆனா இந்த ஜிஹாதுக்கான தேடல் இருக்குது. அது ஏன் சொல்லணும், இன்சிஸ்ட் பண்ணணும். என்னன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச ஜிஹாதுடைய ஹிஜ்ரத்துடைய ஸ்டேட்டஸ் சேம் நன்மை நமக்கு கிடைக்காதே தவிர, அந்த தேடல் அந்த வேலை நீங்களும் நானும் செய்யணும். கியாமத் நாள் வரைக்கும் ஜிஹாது விதிக்கப்பட்ட நிபந்தனையா இருக்குதுன்னா அர்த்தம் என்னன்னா இந்த நிபந்தனையை நம்ம இன்னும் செய்யவே மாட்டேங்கிறோம். எப்போ ஹிஜ்ரத் ஆரம்பிக்குதோ அப்போ தானா வரும். அப்போ இந்த சிந்தனையோட அல்லாஹ் தஆலாவுடைய இந்த வாக்குறுதி இருக்குல்ல, யார் அல்லாஹ்வை நோக்கி ஒரு அடி முன்ன வைக்கிறாங்களோ அல்லாஹ் அவங்கள நோக்கி 2 அடி, இல்லை யார் நடந்து வரீங்களோ நான் ஓடி வரேன், அல்லாஹ்வோட இந்த கேரண்டி இருக்கு. அல்லாஹ் உதவி செய்ய காத்துட்டு இருக்கிறான். உதவியை வாங்கறதுக்கான நிலையில வந்துட்டு நாம நம்மளை வளர்த்துக்கிறோமா இல்லையான்றது நமக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி. ஹிஜ்ரத் எனக்கு என்னுடைய இதுல கன்க்ளூஷன்ல நான் வைக்கிறது என்னன்னா, இவ்வளோ பாடங்களை வந்துட்டு ஹிஜ்ரத் ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருக்கு. அதே தேடல், அதே ரீசன்ஸ், அதே என்னது நிபந்தனைகள் இன்னைக்கு நமக்கு முன்னாடி இருக்குது. இதற்கு நாம கொள்கை அளவுல இது எந்த ஒரு சப்போர்ட்டும் கொடுக்கறதுக்கு அல்லாஹ் தஆலா தயாரா இருக்கிறான்ற நிலையில இதற்கான ஒரு முன்முயற்சி உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் வரணும். ஸோ இதற்கான தயாரிப்பு அல்லாஹ் தஆலா தன்னுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு எனக்கும் உதவி செய்யணுன்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.